உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு சவுண்ட் கேட்டுச்சுங்களா? நல்லா இந்த விரலை உள்ள கொண்டு போனீங்கன்னா விரலும் சேர்ந்து உங்களுக்கு தச்சிடும். அதனால இப்போ டர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த நீடில் உள்ள ப்ரெஸ் பண்ணியிருக்கையிலேயே இந்த ஃபவுட்டரை மட்டும் திருப்பி ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு மிஷினில் எப்படி த்ரெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு நான் ஜாக் F4 மிஷின் என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம இதுக்கு ஸ்பேட் போலி நம்ம த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். இது நார்மல் ஸ்விங் த்ரெட். இது நிறைய நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸ்பேட் போலி பிராண்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம அந்த பிராண்ட் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூல் இதுதான் புது த்ரெட் தான். இதில் இருக்கிற ஸ்டார்டிங் த்ரெட் எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம த்ரெட்டிங் பண்றதுக்கு முன்னாடி பாபின்ல எப்படி நூல் லோட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி த்ரெட் போடுறதுக்கு லூப் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இதுல நம்ம த்ரெட்டை போட்டுக்கலாம். இந்த ஹோல்ஸ் பார்ட்ல ஏதாவது ஒரு ஹோல்ஸ்ல நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு பாருங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது பாபினை லோட் பண்ண போறோம். பாபின் லோட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல்ல இன்சர்ட் பண்ணிருங்க. இந்த ஹோல்ல இன்சர்ட் பண்ணிருங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இது நம்ம ஜாக் F4 மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாபின். ஸோ அதை இந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை எடுத்துட்டு நல்லா ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு அகெயின் மேலே இருக்கிற த்ரெட்டை கிளாக் வைஸ் சுற்றிக்கோங்க. ஓகே, சுற்றிட்டு இந்த இடத்துல ஒரு சைடு ஸ்டாண்டு மாதிரி இருக்கு பாருங்க, இதை வச்சு இந்த பாபினை லாக் பண்ணிடலாம். ஓகே, லாக் பண்ணதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஃபுட் இருக்கு பாருங்க, இதை பாருங்க மேலே மட்டும்தான், ஜஸ்ட் மேலே மட்டும் லோட் பண்ணுறேன். ஓகே, இப்படி லோட் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் நல்லா ஃபோர்ஸா நீங்க பிரஸ் பண்ணும்போது இது ஸ்பீடா உங்களுக்கு லோட் ஆயிடும். நீங்க கொடுக்க போற பிரஷர் இதுதாங்க. இது பாருங்க, இப்படி இருக்கிற ஃபுட்டை இப்படி வச்சு இப்படி பிரஸ் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். இப்போ ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ பாபின் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த லாக் ரிலீஸ் ஆயிடும். பாருங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்க, இனிமே நம்ம லோட் பண்ண முடியாது. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நல்லா பாபின் ஃபுல்லா நல்லா டைட்டா உங்களுக்கு லோட் ஆயிடுச்சு. இப்போ த்ரெட்டிங் எப்படி பண்றதுன்னு பாருங்க. இந்த பார்ட்ல நம்ம இன்சர்ட் பண்ணது பாபின் லோட் பண்றதுக்கு மட்டும்தான். நம்ம ஸ்டிச் பண்ணல இங்க இன்சர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. மேல இருந்து த்ரெட்டை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு 3 ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 3 ஹோல்ஸ்லயும் ஜிக்ஸாக்கா நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு சைடு விட்டுட்டு ஏதாவது ஒரு 2 ஹோல்ஸ்ல எடுத்தா போதும். இந்த சைடு ஓகே, எடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கிற 2 ஹோல்ஸ்ல மேல கொடுத்து அதே மாதிரி ஜிக்ஸாக்கா கீழே எடுத்துடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிங் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எலாஸ்டிக் மாதிரி இது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல த்ரெட்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் டைட் ஆக்கிட்டு இந்த ரிங்ல விட்டு அந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி இருக்கு, தெரியுதுங்களா? இந்த இடத்துல அப்படி ஷேக் ஆகுது பாருங்க, மூவ் ஆகுது. அந்த கம்பிக்குள்ள விட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓகே, ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற எல் ஷேப்பில் மாட்டிட்டு இந்த இடத்துல ஒரு ரிங் மாதிரி இருக்கு பாருங்க, இங்கே இன்சர்ட் பண்ணுறீங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு பாருங்க மூவபிள் பீசஸ் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த லூப்பில் விட்டுட்டு ஓகே அகெயின் இந்த ரிங்கில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இந்த ரிங்கில் இன்சர்ட் பண்ணுறோம். எட்ஜஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிங் நீடில் உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளே இறங்கி இருக்கு இல்லையா, இதை நம்ம லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணுறதுக்கு பிகினராக இருக்கிறவங்க வீல நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டாலும் இன்னொரு டெக்னிக் இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீடில் வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த நீடிலுக்குள்ளே த்ரெட்டை போடணும். ஓகே, போட்டு எடுத்துருங்க. நம்ம இந்த ஃபுட்டை நம்ம தூக்க போகிறோம்.
ஓகே, இந்த ஃபூட்டரை எப்படி தூக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த கால் கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்டா ஒரு பார்ட் இருக்கும் உங்களோட ஜாக் F4 மிஷின்ல. இப்படி நீங்க வைக்கல கரெக்டா உங்க தொடை கிட்ட அந்த இருக்கும். இந்த ஃபூட்டரை தூக்கணும் அப்படின்னா இதை அகட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபூட்டர் தூக்கிடும். நான் திரும்ப காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பிளாட்டா இருக்கு. இப்போ இந்த ஃபூட்டரை நான் வந்து மூவ் பண்ணேன்னா இங்க ஃபூட்டர் வந்து தூக்கிடும். இப்ப காலால இந்த ஃபூட்டரை நான் சைட்ல இருக்கிற அந்த பெட்டலை வந்து நான் தூக்குறேன். தூக்கணுன்னே ஃபூட்டர் மேல தூக்குனதுக்கு அப்புறம் த்ரெட்டை இப்படி பின்னாடி கொண்டு போயிடும். ஓகே, இப்போ மிஷின்ல வந்து நம்ம வந்து ஃபுல்லா த்ரெட்டிங் பண்ணியாச்சு. கீழே பாபின்ல கேஸ்ல எப்படி நம்ம போடுறதுன்றத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு பிளேட் இருக்கும் பாருங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு தனியா காமிக்கிறேன். ஆக்சுவலா இந்த பிளேட்ல ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக நான் இதை வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க சின்ன மிஷினுக்கு வந்து வேற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் ஹைட்டா, இவ்வளவு பெரிய சர்க்கிள் இல்லாம சர்க்கிள் கம்மியா லென்த் வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். இது இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ்க்கு உள்ளது. அதுல இந்த த்ரெட்டை நம்ம வந்து பாபின்ல போட்டுக்கோம்ல, வைண்ட் பண்ண த்ரெட்டை உள்ள போட்டுட்டு பாருங்க, இந்த இடத்துல ஒரு பார்ட் இருக்கு. இந்த பார்ட்ல இறக்கி திரும்ப கொண்டு வந்து இந்த பார்ட்ல லோட் பண்ணணும். எடுத்தோம்னா இது நல்லா ஃப்ரீயா மூவ் ஆகும். ஓகே, ஆனதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல கேஸ் மாட்டுறதுக்குன்னு ஒரு பார்ட் இருக்கும். நீங்க வைக்கையில இந்த பட்டன் அப்படி லேசா தூக்கிட்டு உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் இதை ரிலீஸ் பண்ணிடுங்க. இந்த டக்குன்ற சவுண்டு, இந்த சவுண்ட் வந்து அந்த இடத்துல கேட்கும். மிஷினுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்கும் அப்படின்னா இதை இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி இருக்குங்க. இதை இப்படி ரிலீஸ் பண்ணிட்டு உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அப்படி விட்டீங்கன்னா இந்த டக்குன்ற சவுண்டு அங்கே கேட்கும். இதை ஓப்பன் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ப்ராசஸ் தான் நான் இப்போ கீழே பண்ண போறேன். பாருங்க, இப்படி வைக்கல இந்த பட்டனை பிடிச்சிட்டு உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு சவுண்ட் கேட்டுச்சுங்களா, டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அப்போ இது லாக் ஆயிடுச்சு. லாக் ஆனதுக்கு அப்புறம் இப்போ பாபினை வச்சதுக்கப்புறம் இந்த பிளேட்டை நான் வந்து உங்களுக்கு லாக் பண்ணிடுறேன். ஆக்சுவலா இதை ஓப்பன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கீழே இருக்கிற த்ரெட்டு நம்ம வந்து மேலே வந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு பாருங்க, இந்த விரலால இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு கீழே விட்டு நீங்க எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற த்ரெட் வந்துருச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியுதா? மிஷினோட சேர்த்து இந்த பாருங்க, பாபின்ல இருக்கிற த்ரெட்டும் மேலே வந்துருச்சு. ஓகே, வந்ததுக்கப்புறம் ஃபூட்டரை தூக்கிட்டு இந்த த்ரெட்டை பின்னாடி போட்டுருங்க. இப்போ மிஷினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணல ஒரு பிகினரா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த இண்டஸ்ட்ரியல் மிஷினுடைய பார்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல். இந்த ஸ்பீட் கண்ட்ரோல்ல வந்து நமக்கு பிளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. இப்போ ஜாக் F5ல இன்னும் வந்து ஹை கான்ஃபிகரேஷன்ஸோட வந்திருந்திருக்கலாம். ஜாக் F4ல இருக்கிறது தான் அதே தான் அதுல இருக்கும். லைக் மேபி இந்த டிஸ்பிளே உங்களுக்கு டிஃப்ரெண்டா அதுல இருக்கலாம். இப்போ பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கணும். இப்ப இந்த பி பாருங்களேன், இந்த பியோட இந்த ஆரோ வந்து கீழே இருக்கு. கீழே மேல இருக்கிறதுக்கே கூட டிஃபரன்சஸ் இருக்கு. கீழே இருக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மிஷின் ஆஃப் ஆகல உங்களோட நீடில் கீழே இருக்கணும்னா இந்த பாயிண்ட் வந்து டவுனா இருக்கும். இதே இது மேல வரணும் அப்படின்னா இந்த பியை லாங் பிரஸ் பண்ணோம்னா மேல வந்துடும். அப்ப நீங்க மிஷின் ஆஃப் பண்ணல உங்களோட நீடில் வந்து மேல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது மிஷின் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணல அந்த டிஃபரன்சஸ் தெரியும். நான் வந்து அப்படியே கீழே இருக்கிற மாதிரியே வச்சிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்பீடை வந்து எப்படி ரைஸ் பண்றது ஸ்டாப் பண்றதுன்னு. இப்போ என்னோட மிஷின் வந்து ஸ்பீட் வந்து ஃபுல் ஸ்பீட்ல இருக்கு, 39ல இருக்கு. இப்போ இதை நான் வந்து ஒரு பிகினரா இருக்கிற நீங்க கம்மி பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு 10, 11, 12, 13, 14, 15 வரைக்கும் கூட நீங்க வச்சுக்கலாம். 15 வரைக்கும் வைக்கல உங்களுக்கு ஸ்பீட் வந்து நார்மலா இருக்கும். இந்த ஃபூட்டரை நீங்க பிரஸ் பண்ணல உங்களுக்கு அந்த பயம் இல்லாம இருக்கிறதுக்கு இனிஷியலா 15ல வச்சு நீங்க தச்சிடலாம். கொஞ்சம் உங்களுக்கு பிராக்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20, 24 அந்த மாதிரி பார்ட்ல நீங்க வச்சுக்கலாம். அதே இது நல்லாவே ஒரு பேண்ட் அந்த மாதிரிலாம் நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா, நல்ல ஸ்பீடா ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் போட போறீங்க அப்படின்னா, நல்லா உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னா நீங்க 38, 39ல வச்சு கூட நீங்க வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல். அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு வீல் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டிச் வித் வந்து கால்குலேட் பண்றது. அதாவது ரொம்ப வந்து உங்களுக்கு
ஃப்ரில்ஸ்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்ல லூஸ் ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பர் 5ல வச்சுக்கலாம். அப்போது ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். லைக் வந்து ஹெம்லைன்லலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்து ஹேண்ட் ஹெம்மிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் பிரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த 5 அதில் வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 2. இப்போ 5ல வச்சுட்டேன். இதை வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? அதுக்கு தான் இந்த இடத்துல இருக்கிற லாக் ஸ்டிச் போடுற பெட்டல் இருக்கும். இந்த பெட்டலை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீல் வந்து ஈஸியாக ரொட்டேட் ஆகும். ஓகே, இப்போ 5ல இருக்கிறத நான் வந்து 2.5ன்றது ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட். இதில் வச்சு ஸ்டிச் பண்ணல உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நல்லா டைட்டாகவும் இருக்கும். பிரிக்கிறதும் சப்போஸ் தப்பாயிடுச்சுன்னா பிரிக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால ஸ்டாண்டர்டாக நீங்கள் 2.5 வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் சம்டைம்ஸ் எலாஸ்டிக் மேலெல்லாம் ஸ்டிச்சஸ் போடணும்னு நினைக்கிறீங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு ஸ்டிச் போட்டாலும் அது ரிலீஸ் ஆகாமல் இருக்கணும்னா 1.5 அந்த மாதிரி இதில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஓகே, அதுதான் இந்த பார்ட்டோடைய வேலை. அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு பெட்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லாக் ஸ்டிச் போடுறது. நீங்கள் லாக் ஸ்டிச் லேர்ன் பண்ணுவீங்க, அப்போ அது எப்படி போடுறது அதுக்கு வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸ்டிச்சஸ் போடல இதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம த்ரெட்டிங் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கா ஒரு ரஃப் கிளாத்தில் நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு காமிக்கிறேன். ஃபூட்டரை தூக்குறதுக்கு இந்த சைடில் ஒரு பார்ட் இருக்கும். இதை தூக்கி ஒவ்வொரு தடவையும் தைக்கிறது நம்ம நார்மலாக இருக்கிற பெட்டல் மிஷின்ஸில் உள்ளது. அந்த ரிஸ்கே நமக்கு வேண்டாம். ஓகே, அதுக்கு தான் நம்ம கால் கிட்ட பெட்டல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபூட்டரை தூக்கிடலாம். தூக்கிட்டு நீடில் மேலே இருக்குது, ஃபூட்டரை தூக்கியாச்சு. இப்போ வந்து கரெக்டாக வச்சாச்சு. ஓகே, வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். கார்மெண்ட்ஸை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்த விரலை உள்ளே கொண்டு போனீங்கன்னா விரலும் சேர்ந்து உங்களுக்கு தைச்சிடும். அதனால இந்த இடத்த விட்டு தள்ளி இப்படி தான் ஜஸ்ட் பிடிக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விரலால் பிடிச்சிட்டு மூவ் பண்ணணும் ஒழிய பிடிச்சி இது ரொம்ப இப்படி பிடிச்சி இழுத்து அப்படின்னா நம்ம வந்து தைக்கக்கூடாது. ஃபேப்ரிக் வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும். அதனால லைட்டாக இது வந்து மூவ் பண்ண போகிறோம். இது இண்டஸ்ட்ரியல் மிஷின்கெல்லாம் அதுவே தள்ளிட்டு போயிடும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இதை பிடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். ஃபூட்டரை தூக்கிட்டு இந்த நீடிலையும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், லைட்டாக அந்த ஃபூட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம தொடாமலே ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகும். ஆனால் ஒரு சீமில் ஈவனாக வரணுன்றக்க ஜஸ்ட் இந்த விரலால் இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா போதும். நல்லா தள்ளி இந்த விரலால் இப்படி பிடிச்சா போதும். 5 விரல் காமிக்கலைன்னா கூட ஒரு விரலை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கூட ஃபேப்ரிக் வந்து ஈவனாக உங்களுக்கு வந்து போகும். இது வந்து ஸ்லோ ஸ்பீடில் இருக்குது. நான் நல்லா ஸ்பீடாக காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நீட்டாக வந்துடும். பாருங்கள், லேசாக அந்த காலால் அந்த ஃபூட்டரை தூக்கிட்டேன். மேலே இருக்கிற நீடில் தூக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து ரன் ஆகும். இதே இது பேக்கில் தூக்குனீங்கன்னா நீடில் தூக்கிடும். ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீடில் ரன் ஆகும். அதே பேக்கில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீடில் தூக்கிடும். ஓகே, ஸோ இதெல்லாமே இதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ். இப்போது நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடல ஃபைனலாக லாக் ஸ்டிச்சஸ் எப்படி போடலான்றதை பாருங்கள். இப்போது ஒரு இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு இடத்துல லாக் ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள். லாக் அப்படிங்கிறது என்னன்னா லாக் ஸ்டிச்னா நூல் பிரியாமல் இருக்கிறதுக்காக எண்டில் போடுறது, ஸ்டார்டிங் எண்டிங்கில் போடுறது பேக் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த லாக் ஸ்டிச் போடணும் அப்படின்னா பாருங்கள், ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டுகிட்டே வரையில பாருங்கள் மூவ் ஆகிட்டே இருக்குது. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்கில் போய்டும். 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஹைலைட்டிங் ஆன மாதிரி இருப்பாருங்க. ஒரு மேலே ஒன்று மேலே ஸ்டிச்சஸ் வந்துருக்கும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீடில் வந்து பின்னாடி போயிடும். ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி வரும். திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீடில் பின்னாடி போகும். ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி வரும். இப்போ டர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த நீடில் உள்ளே ப்ரெஸ் பண்ணியிருக்கையிலேயே இந்த ஃபவுட்டரை மட்டும் திருப்பி ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிங்கன்னா டர்ன் ஆகிடும். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபூட்டரை மட்டும் தூக்கிட்டு ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வராது. டர்ன் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிச்சஸ் போடுறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த மிஷினோட இன்னொரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இன்ச்சஸ் இருக்குது. இந்த பிளேட்டில் வந்து இன்ச்சஸ் இருக்கும். 1/4 inches, 1/2 inches, 3/4 inches, 1 inches.
அதாவது நம்ம அலைன் பண்றதுக்காக நான் சொல்றேன். இப்போ ஒரு 1/4 இன்ச்சஸ்ல ஸ்டிச்சஸ் போடணும். இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஈஸியாகவும் இருக்கும். ஒவ்வொரு நேரமும் மார்க் பண்ணி நம்ம தைக்கிறத விட இதை நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கரெக்டா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா நீங்க பிளான் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டா அக்யூரேட்டா உங்களுக்கு 1/4 இன்ச்சஸ்ல ஸ்டிச்சஸ் வந்துட்டே இருக்கும். பாருங்க, அந்த கோட்டு மேலேயே நம்ம ஃபேப்ரிக்கை வச்சுட்டே இருந்தோம்னா கரெக்டாக நமக்கு 1/4 இன்ச்சஸ்ல ஸ்டிச்சஸ் அழகா வந்திருக்கும். 1/2 இன்ச்சஸ் வேணும்னா இந்த லைனை நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். இந்த லைனில் கரெக்டாக ஃபேப்ரிக்கை வச்சுட்டு பாருங்க, இந்த லைனை பிளான் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச்சஸில் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வரும். இதே போல் நம்மளுடைய மெஷர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஈவனாக ஸ்டிச்சஸ் ஸ்ட்ரைட் லைனில் போடுறதுக்கு இந்த பிளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் மட்டும் இல்லாமல் மினி மிஷின்ஸு, அதுக்கப்புறம் மிட் லெவல் மிஷின்ஸ் எல்லாத்துலேயுமே கூட இந்த பிளேட்டில் இந்த மார்க்கிங் இருக்கும். இதை நீங்கள் கைட்லைனாக யூஸ் பண்ணி ஈவனாக ஸ்டிச்சஸ் போட்டு உங்களுடைய ஒர்க்கை நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. ஒரு மிஷின்ல த்ரெட்டிங் போட்டு அதை ப்ராப்பரா எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்ட்டு. ஸோ இண்டஸ்ட்ரியல் மிஷின்லயே இவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் மிஷின்லயோ இல்ல மிட் லெவல் மிஷின்லயோ கிட்டத்தட்ட இதே ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டெமோ காமிச்சவங்களோட ஒர்க் உங்களுக்கு புரியலைன்னா கூட இந்த வீடியோ பார்த்து நீங்க ஓரளவுக்கு யூகிச்சு கூட நீங்க ரிமைண்ட் பண்ணி த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஸ்டிச்சஸ் போடுறதும் கூட உங்களுடைய பிளேட்ஸ்லயுமே இந்த மாதிரி மார்க்கிங்ஸ் இருக்கும். இதே பெனிஃபிட்ஸ் எல்லாமே அங்கேயும் இருக்கும். நீங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஷினை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படித்தாங்க எங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் நாலேஜே சுத்தமா தெரியாதவங்க கூட ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஃபேஷன் டிசைனரா மாத்துறதுக்கான முதல் அடிதான் இந்த பேசிக் ஸ்டிச்சிங் கிளாஸஸ். இந்த கிளாஸஸை நீங்களோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங்க் பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயம் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸோட ஏகப்பட்ட ஃபண்டமெண்டல் நாலேஜஸை கெயின் பண்ணிட்டு தான் நீங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கார்மெண்ட்கே போறீங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.